என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பொதுவாகவே பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் 18 வயசுலையும் ஆண்கள் 21 வயசுலையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். வயது இருக்கும்போது நல்லா பிஸியாக நடித்து முடிச்சுட்டு திருமண வயதை கடந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் 40 வயதுக்கு அப்புறமா குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 40 வயதுக்கு மேல் குழந்தை பெற்ற நடிகைகள் பிரீத்தி ஜிந்தா இவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. 40 வயசுக்கு மேல் இவருக்கு குழந்தை பிறந்தது. இந்த 40 வயசுக்கு மேல் குழந்தை பெறுவதுங்கிறது கொஞ்சம் மருத்துவர்கள் சிபாரிசுகளை மீறியதாகும். ஏன்னா ஒரு 25 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக குழந்தை பெற்றுவாங்க. 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் சிரத்தை அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். எனவே தான் டாக்டர்கள் 18 வயசில் கல்யாணம் பண்ணிடுங்க, 18 வயசில் குழந்தை பெற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிபாஷா பாசு இவரும் மும்பையில் இந்தி படவில் நம்பர் 1 நடிகை. இவர் கரண் சிங் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. 43 வயசில் தான் இவருக்கு குழந்தை பிறந்தது. ஃபரா கான் இந்தி பட உலகில் நம்பர் 1 டான்ஸ் மாஸ்டர். இவர் ஒரு நடனத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. இவரும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணாமல் 40 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி 43 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டவர் ஃபரா கான். ஆண்களுக்கான வயது திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஆனால் நடிகைகள் மட்டும் 40 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. 40 வயசை தாண்டி கல்யாணமாகாமல் இருக்கும் நடிகைகளை பற்றி இப்போ பார்ப்போம். குழந்தை பெற்றுக்கிட்டாவே பெண்களுக்கு அழகு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில் நிறைய நடிகைகள் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடிய நடிகைகளை பற்றி சொல்லுங்கள். சோபனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் 2 படங்களில் ஜோடியாக நடித்தவர். சோபனா பிரபல பரதநாட்டிய கலைஞர். இவர் நாட்டிய பேரொளி பத்மினிக்கு சொந்தக்காரி. இவர் இடையிலே காதல் தோல்வி ஏற்பட்டதன் காரணமாக நாட்டியக்காரியும் சினிமா நடிகையும் பிரபல பரதநாட்டிய கலைஞருமான சோபனா இன்னமும் திருமணமாகாமல் இருக்கிறார். அவருக்கு வயது 45. குடும்ப பாங்கான வேடமா சித்தாராவை அழையுங்கள் என்று சொல்வார். குடும்ப பாங்கான முகத்தோற்றம் உள்ள நடிகைகளில் ஒருவர் சித்தாரா. இவர் சில படங்களில் நடித்தாலும் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறவர். முக்கியமான விஷயம், எந்த படத்திலும் நீச்சல் உடையில் பிகினி உடையில் நடிக்காதவர் சித்தாரா. சித்தாரா நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு திடீரென்று சில காலம் சாமியாராக வாழ்ந்தார். இப்போது அவருக்கு 43 வயதாகிறது. இன்னமும் திருமணம் செய்யாமல் இருக்கிறார் சித்தாரா. சீரியல் நடிகைகளை எடுத்துக்கொண்டால் ஸ்ருதி ராஜ், இவருக்கு 43 வயதாகிறது. இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். கௌசல்யா நிறைய படங்களில் கதாநாயகி நடித்தவர். இப்போது சமீபத்தில் கூட சில படங்களில் சகோதரியாகவும் தாயாகவும் நடித்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் 44 வயதாகியும் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் கௌசல்யா பெங்களூரில் வாழ்ந்து வருகிறார். நடிகை த்ரிஷா ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருக்கும் த்ரிஷாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. விரைவில் திருமணம் என்று அறிவித்தார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த தயாரிப்பாளரை நிச்சயதார்த்தத்தோடு நிறுத்திவிட்டார் த்ரிஷா. திருமணம் ஆகவில்லை. இப்போது த்ரிஷாவுக்கு வயது 42. கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் திருமணம் ஆகவில்லை. சில பல நடிகர்களுடன் கிசுகிசுவில் சிக்கி கொண்டிருக்கிறார் த்ரிஷா. அனுஷ்கா ஷெட்டி ஆரம்பத்தில் இவர் யோகா டீச்சராக தெலுங்கு திரையுலகில் நுழைந்து பல கதாநாயகர்களுக்கு யோகா டீச்சராக பணிபுரிந்தார். தெலுங்கு பட உடையில் ஆரம்பத்தில் 2வது கதாநாயகியாக அறிமுகமானார் அனுஷ்கா. அதுக்கு பிறகு தமிழில் பல படங்களில் நடித்தார் அனுஷ்கா. இந்த நடிகரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார், அந்த நடிகரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று காதல் விஷயங்களாகவே வந்து கொண்டிருந்தனே தவிர திருமணம் செய்து கொள்ளவில்லை. வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது 44 வயதாகிவிட்டது அனுஷ்கா ஷெட்டிக்கு. இன்னமும் திருமணமாகாமல் இருக்கிறார். தபு ஆரம்ப காலத்தில் இந்தியில் கொடிகட்டி பிறந்தார் தபு. தமிழிலும் 2-3 படங்களில் நடித்தார் தபு. காலகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய வயதில் இவர் நடித்து கொண்டே இருந்தார். இப்போது இவருக்கு வயது 44 ஆகிறது. இன்னமும் திருமணமாகாமல் கன்னியாகவே இருக்கிறார் தபு. சுஷ்மிதா சென் இன்னமும் திருமணமாகவில்லை. பல இந்தி படங்களில் நடிக்கிறார். இவருக்கென்று சில கேரக்டர்கள் இருக்கும். சுஷ்மிதா சென்னை தவிர
வேறு யார் எந்த நடிகையில் நடித்தாலும் அந்த கேரக்டரில் சோபிக்க மாட்டார்கள். சுஷ்மிதா சென் இன்னமும் திருமணமாகவில்லை, ஆனால் கோயிங் ஸ்டடி வாழ்க்கையில் இருக்கிறார். திருமணமாகலாம், திருமணமாகாமலும் இருக்கலாம். நக்மா ஒரு காலத்தில் கவர்ச்சி கன்னியாக வலம் வந்தவர். இயக்குனர் சங்கரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நக்மா. ஆரம்ப காலத்தில் நமக்கு தெரியும், நக்மாவும் சரத்குமாரும் கோயிங் ஸ்டடி வாழ்க்கையை நடத்தினார்கள். நக்மாவுக்கு ஒரு பங்களாவும் கட்டி கொடுத்தார் சரத்குமார். ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திடீரென்று சாமியாரானார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து கிறிஸ்தவ மத போதகராக மாறினார். இப்போது வயது 50 ஆகிறது நக்மாவுக்கு. இன்னமும் திருமணம் ஆகவில்லை. நக்மாவின் சகோதரி தான் சூர்யாவின் மனைவி ஜோதிகா. இதுவரைக்கும் எங்கள் கூட நிறைய பரபரப்பான விஷயங்களை ஷேர் பண்ணிங்க சார். இதுக்கப்புறமா இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.